ஹாய் ஹலோ. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கிக் அவுட் ஆஃப் ப்ரோகாஸ்டினேஷன் ஒர்க் ஷாப் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 வந்து போட்டிருக்கோம். ப்ரோகாஸ்டினேஷன்னா என்ன, ஏன் வருது, அதனால் என்ன எஃபெக்ட் ஆகும், அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ன்னு போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் ஷாப் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் எப்பவும் போல் ஒரு பென் நோட் எடுத்துக்கோங்க. இங்கே கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து டீட்டெயில்டாக யோசித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரோகாஸ்டினேஷன்லேருந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகலாம். ஸோ ஆக்டிவிட்டி 1ல் நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான வேலை என்ன, அதுலேயும் நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் எழுதுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லலை. இப்போ நிறைய பேர் வந்து 1 வீக் தள்ளி போடுவீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வரும், அப்புறம் இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தள்ளி 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 போட்டுகிட்டே இருப்பீங்க நிறைய விஷயம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுதுன்னு தெரியும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க. மேபி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய வேலை இருக்கலாம். டெட்லைன் தான் இருக்கே, நம்ம லாஸ்ட் டேட் தான் இருக்கே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இப்போ ஓவராலாக ஹெல்த் செக்கப் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுவுமே ஒரு ப்ரோகாஸ்டினேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன விஷயத்தில் டெசிஷன் எடுக்காமல் தள்ளி போட்டுட்ருக்கீங்க, பிஸ்னஸில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க, உங்களோட கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்னென்ன விஷயத்தில் இந்த மாதிரி தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏன் அந்த விஷயத்த வந்து இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறீங்க, என்ன ரீசனாக இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து இன்னும் தள்ளி போடலைன்னா அதுக்கு மேபி பணம் இல்லாமல் இருக்கலாம். சில இதுக்கு வந்து பணம் மெயினாக வேணும்னா பணம் இல்லாமல் இருக்கலாம். பணத்தை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எங்கெங்கே சோர்ஸஸ்ன்னு பாருங்கள். பணம் இல்லாத வேலையாக இருந்தால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து டைமை வந்து அதுக்கு அலாட் பண்ணணும். இப்போ நிறைய என்னென்ன ஃப்ரீ டைம் நமக்கு இருக்குது, இந்த டைமில் வந்து இந்த வேலையை வந்து நம்ம செய்யலான்னு வந்து அலாட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு சில ஒர்க்குக்கு வந்து பணம் தேவைப்படும், சில ஒர்க்குக்கு வந்து டைம் தேவைப்படும், சில ஒர்க்குக்கு வந்து ஐடியா வந்து தேவைப்படும். அது வந்து ஆரம்பிக்காமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆரம்பித்த பிறகு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க்குக்கு ஏன் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கோன்றதில் ஒரு யோசிச்சு பாருங்க. என்ன ரீசனாக இருக்குது, ஏன் இன்னும் தொடங்காமல் இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் உட்காந்து ஆரம்பிச்சீங்கன்னா தான், எழுத ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியாஸ் வந்து வரும். இப்போ 3வது கொஷின்ஸ், நீங்கள் அதிகமாக கவனச்சிதறலுக்கு உள்ளாகிற விஷயம் என்ன, ஏன் வந்து உங்களால் கண்டினியூட்டியாக பண்ண முடியல. மெயினாக வந்து சோசியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கீங்களா, சோசியல் மீடியாவில் என்ன பார்க்குறீங்க டெய்லியும். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷார்ட்ஸு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நோட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னு வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒரு 1 வீக் வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 வீக் எண்டில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நம்ம ஃபேஸ்புக், யூடியூப்பில் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட மொபைல்லே வந்து கூட நீங்கள் பார்க்கலாம், யூடியூபுக்கு எவ்வளோ நேரம் எதுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை வச்சு கூட நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு சில இது நீங்கள் இப்போ நிறைய யூடியூப்லேயே டீச் பண்ணுறாங்க. யூடியூப் நிறைய யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. அதை தவிர நீங்கள் வேறு எதுக்கு வந்து யூடியூப்லாம் டைம் தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக வந்து நோட் பண்ணி நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குதுன்ட்டு நம்மளை கூப்பிட்டு 1 ஹவர் காலி பண்ணிடுவாங்க.
அந்த மாதிரி வந்து என்னென்ன வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. தேவையில்லாம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குமா? வேற ஏதாவது வேலைக்கு தேவையில்லாம வந்து பணம் எங்கேயாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குமா? அதே மாதிரி தேவையில்லாம சோசியல் மீடியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குமா? இந்த மாதிரி வந்து என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்னு பாருங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். எப்படி வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஓவர் கம் பண்ணுறது. இந்த ஆப்ஸ் எல்லாமே பெட்டர் வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வாட்ஸ்அப்பில் தான் நிறைய கம்யூனிகேஷன் வருது. வாட்ஸ்அப் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைக்கலாம். தேவையான டைம் மட்டும் ஆன் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ 4th கொஷின்ஸ், டெய்லியும் வந்து சமூக ஊடகங்களில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நியூஸ் பேப்பர் வந்து இப்போ ஆன்லைனில் நியூஸ் பார்க்குறது, ஆன்லைனில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது ஒரு டேபிள் மாதிரி போட்டு டெய்லியும் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதிலிருந்து வெளிவந்துடலாம். ஸோ இந்த ப்ரோகாஸ்டினேஷனால் நீங்கள் இழந்த வாய்ப்புகள் என்னென்ன? உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுனால என்னென்ன லாஸ் ஆச்சு? அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுனால என்னென்ன லாஸ் ஆச்சு? எந்த விஷயத்துக்கு தள்ளி போட்டீங்க? எந்த காரணத்துக்காக தள்ளி போட்டீங்க? அதனால நீங்கள் இழந்தது என்ன? இப்போ வந்து உங்களோட கேரியரில் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வந்து மேபி உங்கள் கொலீக்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகி போயிருப்பாங்க. நீங்கள் ப்ரொமோஷன் ஆகாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு தேவையான பயோடேட்டா வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன வாய்ப்புகளை நீங்கள் இழந்தீங்கன்ட்டு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. அது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கேரியரில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரியரில் நான் இதை தள்ளி போட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நிறைய மணி வச்சுருப்பீங்க. பட் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே எடுத்து எழுதலாம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ்டினேஷனால உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு? எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்திருக்கு? இப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுவே வந்து நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல போய் அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டாக முடிச்சிருக்க மாட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கை முடிக்காதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது. என்னால் முடியல, என்னால் பண்ண முடியாது, என்னால் இந்த வேலையெல்லாம் முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து ரொம்ப குறைச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத வேலையை வந்து நினைக்கும் போது என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து வருது? கம்ப்ளீட் பண்ணாத வேலைன்ட்டு முன்னாடி லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால என்ன லாஸஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அது முடிக்காதனால உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து வந்துட்டுருக்கு? இப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னா, இதை நீங்கள் முடிக்காதனால தான். இப்போ நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணீங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ நல்ல ஃபீலிங்ஸ் வந்து இருப்பீங்க. இப்போ ஹெல்த்தை நீங்கள் வந்து நல்லா கரெக்ட் டைமில் பார்த்து செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து பேடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நல்லா யோகா பண்ணுறீங்க, ஃபிட்னஸாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர் யோகா பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஹெல்த்தி மைண்டாக இருப்பீங்க. ஹெல்த்தி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு உங்கள் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி 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 போட்டுகிட்டே போனால் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலும் ரெடியூஸ் ஆகும். நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாகும். உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலையை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் போனீங்கன்னா, இந்த வேலையை என்னால் முடிக்க முடியாது. அப்போ அதுக்கு அடுத்தும் நீங்கள் வந்து புதுசாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்மளால தான் முடியாது அப்படின்னு உங்கள் உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் மைண்டு எப்போவுமே உங்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறது தான் ட்ரை பண்ணும். இல்லை அது நம்மளால முடியாது, அதுதான் ஏற்கனவே பண்ணோமே, அதுதான் சக்ஸஸ் ஆகலையே, அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு இப்போலேருந்து அடுத்த 12 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள்
என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த 4, 5 ஏரியாவை எடுத்துக்கோங்க. ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, ப்ரொஃபஷ்னல், கேரியர், இந்த மாதிரி இந்த 4, 5 ஏரியாவை வந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன பிளான் சொல்லிட்டு எழுதுங்க. டீட்டெயில்டாக அந்த பிளான், அந்த ஸ்மார்ட் கோல்னு முன்னாடி லெக்சரில் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் கோலு. எஸ்எம்ஏஆர்டி ஸ்மார்ட் கோல்னு சொல்லி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் உங்கள் கோலு. உங்கள் கோல் வந்து ரொம்ப அச்சீவபிளாக இருக்கணும். அது வந்து மெஷரபுளாக இருக்கணும். டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களோட கோலை வந்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும். உங்களால் இப்போ நீங்கள் 1 லேக் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே 2 லேக்ஸ் வந்து சேலரி வாங்கணும். இதை வந்து நெக்ஸ்ட்டு 1 இயர்ன்றது இங்கே டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 2 லேக்ஸ்ன்றதும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எப்படி அந்த அடிஷ்னல் 1 லேக் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்கன்றதை டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த கோல் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தள்ளிப்படவே மாட்டீங்க. இந்த கோலில் வந்து அடைஞ்சால் எனக்கு இந்த இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் அந்த விஷன் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ரமோஷன் வேணும், எனக்கு ப்ரமோஷன் ஆகிட்டா உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நல்ல தலை நிமிர்ந்து இருக்கலாம், உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அந்த ப்ரொமோஷன் தேவையான உங்களோட பேக்ரவுண்டை இம்ப்ரூவ் பண்ணலைன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏன் வந்து அது முக்கியம், உங்களை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து தள்ளி போடுற விஷயம் என்ன, அதனால என்ன விளைவுகள் வரும், இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான இலக்குகள் அடைஞ்சால் எப்படி இருப்பீங்கன்றதை திங்க் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து உங்களோட கோலை வந்து சின்ன சின்ன கோலை வந்து பிரிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மந்தில் இந்த இதை முடிக்க போகிறேன். இப்போ 1 இயர் கோலை வந்து இவ்வளோ பெரிய கோலா அப்படின்னு நினைக்கும் போதே வந்து மனசு வந்து என்ன ஆகும்னா, இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய கோலாக இருக்குது, இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தோணும். ஸோ அதை வந்து நீங்கள் சின்ன சின்ன கோலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இப்போ அந்த 12 மாத கோலை வந்து 1 மாதத்துக்கு என்ன கோல், இப்போ அது வந்து ஒரே கோலில் வந்து 12 சின்ன சின்ன கோலில் வந்து பிரிச்சிடுறீங்க. அப்போ இந்த மாதத்துக்கு எனக்கு என்ன கோல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ தானேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து அதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு கோலை முடிப்பீங்க. அப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் முடிக்கும் போது 12 கோலை ஈஸியாக முடிச்சுட்டு அந்த பெரிய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து நம்ம பெரிய ஏரியாவாக இருந்தாலும் சரி, பெரிய கோலாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைம் பிளாக் வந்து பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் 1 இயர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 1/2 hour, காலையில் நான் 6:30 to 7:30, இல்லைன்னா ஈவினிங் 7 to 8, ஏதாவது ஒரு 1 hour 30 minutes, அந்த மாதிரி வந்து டைம் பிளாக் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் அதை தான் பண்ணணும். ஒரு 2-3 நாள் 4-5 நாள் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் போது தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஹேபிடேட் ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது தள்ளி போட வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 minutes வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தானே இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படின்ற உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தானே இந்த வேலையை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம நினச்சி இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு போகும்போது உங்களுக்கே அந்த ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே போனாலும் இந்த ஒர்க்கை இன்றைக்கி முடிப்போம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒர்க்கை நீங்கள் தானாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து எழுதுங்க. நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ஒர்க்கை அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது ஈவன் வந்து சாப்பிடக்கூட தோணாது. அந்த ஒர்க்கை முடிச்சிட்ட பிறகு தான் வந்து சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட நம்ம வந்து சில ஒர்க்கை வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையாவது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன், இந்த ஒர்க்கு
என்னென்ன என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணுங்க. இல்லை உங்கள் பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் 30 மினிட்ஸ் வந்து உங்கள் உங்கள் பசங்க இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் யார்கிட்டயாவது நான் டெய்லியும் 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், என்னைக்காவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணுற டேயில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு gift ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸில் ஒரு gift வாங்கி தரேன். அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை டெய்லியும் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அதுவும் உங்கள் குழந்தைங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக அதில் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அப்போ எனக்கு gift கொடுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் gift கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் மெயினாக வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சொல்லுவோம். இந்த இது வந்து பிஸ்னஸ்லையுமே அப்ளிகபிள் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ இது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கக்கிட்ட நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்றதையும் எழுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த நீங்கள் நினச்ச கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை டெய்லியும் வந்து இப்போ 1 இயர் கோல் வந்து எழுதுனீங்க. 1 இயர் கோல் முடிஞ்ச பிறகு அது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண பிறகு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் நான் சொன்ன மாதிரி 1 லேக் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. 2 லேக் சேலரி வாங்குறதுக்காக நீங்கள் வந்து 1 இயருக்குள்ளே கோல் எல்லாத்தையும் குட்டி குட்டி கோலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அது 1 இயரில் அச்சீவ் பண்ணுறீங்க. 2 லேக் சேலரி வருது. அப்போ வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் வந்து எப்படி இருக்கும்? உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்கும்? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்களோட லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்கக்கிட்ட உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் இப்போ ஒரு 10 லேக்ஸ் ருபீஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அடுத்து நெக்ஸ்ட்டு 20 லேக்ஸ் ருபீஸ் காரில் போவீங்க. லக்ஸுரி வீடு வச்சுருப்பீங்க. வீட்டில் லக்ஸுரி திங்ஸு வச்சுருப்பீங்க உங்களோட டே டு டே யூசேஜுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கே முடிக்க மாட்டீங்க. இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே தான் வந்து போயிட்டுருப்பீங்க. அப்போ எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் இதை வந்து விஷன் போர்டை கிரியேட் பண்ணிங்கன்னாவே உங்களோட பாதி ப்ரோக்ரஸ்டினேஷன் நீங்கள் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை டீட்டெயில்டாக நான் சொன்ன மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஏதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இதில் நீங்கள் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சில இதெல்லாம் வந்து 4-5 வருஷமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து முடியாமையே அப்படியே பகல் கனவு மாதிரியே அது எல்லாமே வந்து நீங்க என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன் நான் வந்து தள்ளி போடுறேன், என்ன காரணத்தினால தள்ளி போட்டுட்டு இருக்கேன், ஏன் என்னால பண்ண முடியல, இந்த மாதிரி ஒவ்வொரு இதா நீங்க வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதை நீங்க வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. இதனோட கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் வேர்ட் ஃபைல் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்ன கான்டாக்ட். தேங்க்யூ.